நீங்க? சந்தோஷ். ஆமா. என்ன மாப்ள, எப்படி இருக்கீங்க? ஜாலியா ஹனிமூன் ட்ரிப் எல்லாம் போயிட்டு இருக்கா? யார் நீங்க? என்ன மாப்ள, சரண்யா சொல்லவே இல்லையா? எஸ்டர்டே நைட் மணிக்கணக்கா பேசிட்டு இருந்தா. கல்யாணம் ஆனதும் பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சதாமே. நான் மலேசியாவுக்கு வர மாட்டேன்னு சொன்னாளா? நீங்க தான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனீங்களாமே. என்ன மாப்ள, பேசவே மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. சரி, கொஞ்சம் சரண்யாவை கூப்பிடுங்களேன். ஹலோ, முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் சரண்யாவோட சித்தி. சித்தியா? ஆமா மாப்ள, சின்ன வயசுலயே அவளோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. நான் தான் அவளை வளர்த்தேன். நான் ஆஸ்திரேலியால என்னோட சன்னை பார்க்க போயிருந்தேன். அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். லாஸ்ட் வீக் தான் நெட்ல விஐபி மேரேஜ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சரண்யான்னு போட்டு பார்த்தேன். அதுல உங்களோட மேரேஜ் போட்டோஸ் எல்லாம் வந்திருந்தது. சென்னை நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணேன். நீங்க மலேசியா போயிட்டு தான் சொன்னாங்க. உங்க அட்ரஸும் கொடுத்தாங்க. நான் இப்போ உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். என்ன? என் வீட்டுக்கா? இல்ல, இப்போ வேண்டாம். என்ன மாப்ள, வீட்டுக்கு வரவங்கள வேண்டான்னு சொல்றீங்க? இன்னைக்கு எனக்கு நைட் ஷூட்டிங் இருக்கு. அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். சரண்யா அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டா. அதுக்குள்ள மலேசியாவுல ஃப்ரெண்டா? ஆமா, அதுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க நாளைக்கு வாங்களே. அதுக்கெல்லாம் டைமே இல்ல மாப்ள. உங்க வீட்டுக்கே நான் வந்துட்டேன். வந்துட்டீங்களா? ஹலோ ஹலோ ஹலோ. நீங்க தானே சந்தோஷ்? வாங்க. ஓகே மாப்ள, நீங்க ஷூட்டிங் கிளம்புங்க. நான் பாத்துக்கிறேன். இல்ல, அது வந்து நான். என்ன மாப்ள தடுமாறுறீங்க? ஒண்ணு அங்க போகாதீங்க. ஏன் மாப்ள, நான் அங்க போக கூடாதா? இல்ல, நீங்க மாமியார் அங்க போய் கிச்சன்ல. ஓகே மாப்ள, எது எது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தானே தெரியும். அப்புறம் சரண்யா ரூம் இங்க எங்க இருக்கு? ஓ, இதான் சரண்யாவோட ரூமா? இல்ல, இருங்க. நீங்க உட்காருங்க, நான் போய் பால் கொண்டு வரேன். ஓ, சரண்யா வேற இல்லல்ல? சரண்யா? ஆமா. இல்ல. ஆமாவா இல்லையா? நீங்க உட்காருங்க, நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். உட்காருங்க. சரண்யா வீட்டை கிளீனா தான் வச்சிருக்கா. நீங்க பால் சாப்பிட்டுட்டு மேல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் ஷூட்டிங் முடிச்சிட்டு காலையில வரேன். Thank you very much. என்னோட லக்கேஜ் எடுத்துக்கிறேன். இல்ல, இங்கே இருக்கட்டும். நோ ப்ராப்ளம். ஓ, ஓகே மாப்ள. அப்பா, எப்படியோ சமாளிச்சாச்சு.
என்ன மாப்பிள்ள, எனக்கு மயக்க மருந்த கலந்து கொடுத்துட்டு நீங்க எங்க போறீங்க? யார் இது? என் ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு. இங்க எதுக்கு வந்தா? எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. இவளுக்கு என்ன ஆச்சு? அது அது வந்து சொல்லுங்க, இல்லனா போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு நிமிஷம். நான் உண்மையை சொல்லிடுறேன். இவ ஒரு கிளாசிக்கல் டான்சர். நான் மலேசியாக்கு ஷூட்டிங்காக வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே இவ வாய்ப்பு கேட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தா. ஆனா நான் வீட்டுக்கு வான்னு சொன்னேன். சரண்யா இல்லாத நேரமா வீட்டுக்கு வந்து நாம 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னா, ஆனா நான் ஒத்துக்கல. எங்களுக்குள்ள நடந்த இந்த சின்ன ஸ்ட்ரகிள்ல அவ மாடியில இருந்து கால் தடுக்கி கீழே விழுந்து செத்து போயிட்டா. நாளைக்கு காலையில சரண்யா வரா. எப்படியாவது பாடியை மறைக்கலான்னு பிளான் பண்ணேன். ஆனா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அடுத்த ஆடோட கான்செப்டா? கதை ரொம்ப நல்லா இருக்கு மாப்பிள்ள. ப்ளீஸ் என்ன நம்புங்க. இப்ப நான் வேஸ்ட் பண்ற டைம் நாளைக்கு என் லைஃபையே பாதிக்கும். உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்கீங்க இத்தனை வருஷம் கழிச்சு. எங்க 2 பேரும் ஜெயில தான் பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசையா? இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என்ன மாப்பிள்ள, தப்பெல்லாம் நீங்க செஞ்சிட்டு? ஆமா, தப்பு நான் தான் செஞ்சேன். ஆனா பாதிக்கப்பட போறது உங்க பொண்ணும் தான். என்னதான் பண்ண சொல்றீங்க? இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும். ஒண்ணு என் கூட வந்து ஹெல்ப் பண்ணுங்க, இல்லனா கேள்வி கேட்காம ஓரமா உட்காருங்க. என்ன மிரட்டுறீங்களா? அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து. சரி, நீங்க சொல்ற வழிக்கே வரேன். ஆனா நாளைக்கு என் பொண்ணை நான் பார்த்துட்டு தான் போவேன். அது நாளைக்கு. சரி, என்ன பண்ண போறீங்க? இப்ப இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். இப்படியே கொண்டு போனா மாட்டிக்குவோம். ஆமால, வேணா உங்க சூட்கேஸ்ல வச்சு எடுத்துட்டு போயிடலாமா? வாங்க, கமா.